ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் வத்த குழம்பு செய்கிறேன். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், வத்த குழம்புக்கு தேவையான சுண்டைக்காய், வெங்காயம், தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், சின்ன பூண்டு, புளி கரைச்சிருக்கேன். இப்போ மிளகும் சீரகம் வெந்தயம் போட்டேன். இப்போ கடுகு போடுறேன். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதையும் ஒன்றா போட்டுக்கிறேன். அப்படியே கூட ஒரு கப் பூண்டு போட்டுக்கிறேன். குழம்புக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ தட்டி அலசி வச்ச சுண்டைக்காய் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம், சுண்டைக்காய், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்மளுக்கு ப்ளெயின் சில்லி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கலருக்கு போடலாம். பாருங்கள், நான் இவ்வளோ போட்டிருக்கேன். நல்லா அதையும் கலந்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்ச தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் நல்லா கலந்துருச்சு. இப்போ மிக்சிங் மிளகாத்தூள் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். 1 2 3. இப்போ தக்காளி அடித்த ஜாரில் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்ச புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், வத்த குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள், கலர் சூப்பராக. இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். சுவைக்கு கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும். கொதித்து முடிச்சதை நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வத்த குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஸ்லோவில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சோமா குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம சாப்பிட்லாம். இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாம். சூப்பரான பூண்டு சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி. இதுக்கு கூட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டோமா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இன்னும் 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சோமா ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடுச்சு. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது தான் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சோமா அதுவும் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சூப்பரான வத்த குழம்பு ரெடி. பாருங்கள்.